கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான செய்தியை கேட்கும்படி உங்கள் மனதை கவனத்தை செலுத்துகிறபடினாலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த தலைப்பு ரொம்ப வினோதமான ஒரு தலைப்பு, that heading itself gives a bizarre title. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாததான ஒரு தலைப்பு. எப்படின்னா, a fig tree in the vineyard, a fig tree in the vineyard. அத்திமரம் திராட்சை தோட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் யாரும் ஒத்துக்கொள்ளாத ஒன்று. இது ஆவாத கதை. ஸ்பெஷலி நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போய் பாருங்க, அதில் நடுவில் கூட வேற எந்த செடியும் போட மாட்டாங்க. நடக்கிறதுக்கு தான் இடத்த விடுவாங்க, எந்த ஒரு செடி போட மாட்டாங்க. தென்னை மரத்துக்கு ஒருவேளை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அங்கே மதியத்தில் ஏன்னா கொஞ்சம் கீரை போட்டுருவாங்க. ஆனால் திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே யாருமே வேற எந்த ஒரு செடியோ கீரையோ போடக்கூடாது. ஏன்னா அது சிரேஷ்டமான ஒரு செடி தான் திராட்சை செடி. திராட்சை செடி முழு பலன் 100 மடங்கு கொடுத்துரும், ஆசீர்வாதங்களை கொடுத்துரும். அது ஒரு முறை போட்டாலே எத்தனையோ பலன்களை கிடைச்சிரும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, திராட்சை செடினா எக்ஸ்க்ளூசிவ்லி திராட்சை செடி தான் இருக்கும். நீங்க ஒருவேளை தோட்டங்களுக்கு எங்கன்னா போயிருந்தீங்கன்னா, ஸ்பெஷலி சிக்கபல்லாப்பூர் அந்த மாதிரி இடங்களில் போனீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்போர்ட்டும் இந்தியா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறதான அந்த திராட்சை செடிகள் அங்கே தான் அதிகமாக விளையிறது, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துங்களில் போயிட்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலன் வண்டி அவங்க கொடுக்க மாட்டாங்க யாரும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நீங்கள் உள்ளே போய் எவ்வளோனா சாப்பிடலாம். அதை அலோவ் பண்ணுறாங்க, எந்த தோட்டத்தில் வேணாலும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, a fig tree in the vineyard. ஆண்டவர் ஒரு சின்ன விஷயத்தை இங்க சொல்றார். இதை நீங்க கேட்கும் பொழுது இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். இவ்வளவு நாளா நம்ம யோசிக்காத விஷயம் தான், இவ்வளவு நாளா நம்ம திங்க் பண்ணாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்க உங்க மனசுல கணக்கு வரும். எப்படி இருந்தாலும் அந்த வசனத்தை மட்டும் நீங்க முதலாக வாசித்துருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை, அவ்வளவுதான். 6, 7, 8, 9 4 வசனம் தான். ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிரசங்கத்தை இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். தேங்க்யூ. தமிழ்லேயே வாசிங்க. ஓகே, இதில் ஒரு முக்கிய சுவாரஸ்யமான ஒரு விசுவாசி எப்பொழுதுமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான் இது. இந்த ஒரு செய்தி விசுவாசிகளுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டவர்களும் கர்த்தருக்குள் ஆவியிலே மேம்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகிற இந்த செய்தி இது. ஸோ இதில் எப்படின்னா, ஒரு ஃபிக் ட்ரீ ஆதி காலங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் அவர் ஒரு யூதனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சத்தியம். கிளீனா நீங்க கேட்டுங்க. சத்தியங்கள் மாறக்கூடாது, நீங்க கேட்கிற சத்தியம் கூட மறக்கக்கூடாது. ஏன்னா உலகம் முழுவதிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனே அல்லது ஒரு விசுவாசியே ஆண்டவர் இந்த ஒரு சுவிசேஷத்தை எதற்கு சொல்லுகிறார் என்பதை
நீங்கள் ஒரு முறை கூட கிரகித்து வசனத்தை தெளிவாய் வாசித்து நாம் புரிந்து கொண்டால் நாம் ஒரு நேர்மையான விசுவாசியாக இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. The fig tree is the saved Christian, or in other words, it's a Jacob. ஒரு யாக்கோபிலிருந்து மனம் திரும்புதலிருந்து வந்ததான ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட ஒரு கூட்டம், அதுதான் யூத கலாச்சாரம். அப்படிப்பட்ட யூத கலாச்சாரத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் அத்தி மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அத்தி மரம் அதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆனப்படினாலே ஒரு விசுவாசி எப்பொழுதுமே அது ஒரு அத்தி மரமானால் அத்தி மரத்தினுடைய குணாதிசயத்தை நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மரத்தை போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு யூதனும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் மற்றவர்களும் பின்பற்றவும் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வைன்யார்ட் என்று சொன்னால் அது ஒரு சபையை குறிக்கிறது. ஒரு திராட்சை தோட்டம் என்கிற அந்த வார்த்தை அநேக பலதரமான வித்தியாசமான ஜனக்கூட்டம் ஒன்று கூடி சபை என்கிற ஒரு பதத்திலே வேத வசனத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அந்த சத்தியத்திற்கு ஒப்படையான ஒன்று. ஓனர் ஆஃப் த வைன்யார்ட் இஸ் காட். தேவன் மட்டுமே அதற்கு ஓனராக இருக்கிறார். அந்த வைன் ட்ரெஸ்ஸர், அதாவது திராட்சை ரசத்தை கொடுக்கிறவர், அந்த பலனு வரைக்கும் உழைக்கிறவரும் அதற்காக பாடுபடுகிறவர், அந்த தோட்டத்தை பண்படுத்தி செயல்படுத்தி திராட்சை ரசம் வரும் வரைக்கும் பலனுக்காக போராடுகிறவர் யார் என்று சொன்னால் அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஹோலி ஸ்பிரிட். சோ இந்த ஒரு காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ இந்த விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பேஸ்மெண்ட்ல நம்ம வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஃபிக் ட்ரீ என்று சொன்னால் அது ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்லது மனம் திரும்பின யாக்கோபை அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பேசுகிற விஷயம். நம்பர் 2, வைன்யார்ட் என்று சொன்னால் உலகம் முழுவதிலும் இருக்கிற சபை. இந்த சபைக்கு ஓனர் யாருன்னா ஆண்டவர். இதை பண்படுத்துகிறவரும் செயல்படுத்துகிறவரும் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு எடுத்துக்கொண்டு போகிற ஒருவர் யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த ரெண்டு பதத்திலையும் ஒருவரே தேவனும் ஒருவரே, இந்த மூன்றும் ஒருவராக இருந்து செயல்படுகிறாங்க. சோ இப்போ நம்ம இந்த விஷயத்துல நம்ம எப்படி படிக்க போறோம்னா, திராட்சை தோட்டத்துல ஏன் ஃபிக் ட்ரீ, எதுக்கு அத்தி? You need to think. கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கணும். திராட்சை தோட்டத்துல அதனுடைய பலனை கெடுக்க கூடாதுன்னா வேற எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விதையும் அதுல விதைக்க கூடாது. அப்போதான் அதனுடைய முழு பலனை கொடுக்க முடியும். அப்படியானால் இந்த திராட்சை தோட்டத்தில் எப்படி ஒரு அத்தி மரம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய காலத்தினுடைய திருஷ்டாந்தங்கள் எனக்கு டைம் இல்லாதனால நான் சுருக்கமாகவே சொல்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு விருப்பமான ஒரு தோட்டம் திராட்சை தோட்டம். ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு தோட்டம் எதுனா திராட்சை தோட்டம் தான். அத்திப்பழ தோட்டம் இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் அப்படிப்பட்ட விருப்பமுள்ள ஒரு திராட்சை தோட்டத்தில் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? எனக்கு விருப்பமான மறுபடியும் எனக்கு விருப்பமான, எனக்கு ரொம்ப ஆசையான, அவங்க மேலே கவனமா இருக்கிற ஒரு யூதனா இருந்தாலும் சரி, நீ யாக்கோபுனாலும் சரி, நீ ஆபிரகாம் சொன்னாலும் சரி, அல்லது ரட்சிக்கப்பட்ட இந்த காலத்தினுடைய விசுவாசின்னு சொன்னாலும் சரி, உங்களை நான் ரொம்ப மேன்மையா கருதுறேன். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களெல்லாம் நான் மதிக்கிறேன். உங்க மேல எங்களுக்கு ரொம்ப ஆசை. உங்களை யாரும் சாபம் கொடுத்தா கூட அது பலிக்காது. நீ அவங்கள பத்தி கெட்டதனமா சொன்னா கூட சரி, அது கொஞ்சம் கூட அண்டாது. அதனால உங்களை நான் அவ்வளவு சிரேஷ்டமா வச்சிருக்கிறேன். உங்களை நான் எங்க தரமா வைக்குவேன்? எனக்கு விருப்பமான, உலகத்தினுடைய எல்லாவித இடங்களிலிருந்தும் மேன்மையான, உயரமான ஒரு திராட்சை தோட்டத்தை உங்களுக்காக நான் உருவாக்குவேன். அந்த எல்லா கல்லுக்கு எல்லாத்தையும் பொறுக்கி எடுப்பாராம்.
எல்லாத்தையும் எடுத்துட்டு அருமையான ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அங்க திராட்சை பழஞ்செடிய நாட்டில் நான் என்ன பண்றேன், நீ ஆகிய ஒரு அத்தியை, ஒரு யாக்கோபை, ஒரு தேவ பிள்ளையை நான் அந்த திராட்சை தோட்டத்தின் மகிமையாகவே உங்களை வச்சு நான் வளர்க்க போறேன். ஒரு சேஃப்டி கொடுக்க போறேன், உங்களை நான் ஆறுதல் கொடுக்க போறேன், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போறேன். ஃபிக் ட்ரீயை போயிட்டு வைன் தோட்டத்தில் போட்டேன்னு சொன்னா கூட அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஏன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம், அவங்க மேல எனக்கு ரொம்ப பிரியம், அவங்க மேல எனக்கு ரொம்ப ஆசை, அவங்க எனக்கு விருப்பமான ஒரு தோட்டத்தில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், ஒரு அழகான மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒரு அருமையான தோட்டத்தை உருவாக்கி, அதனுடைய ஆலையை உருவாக்கி, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து, எல்லா சேஃப்டியும் பண்ணி, நல்லா தண்ணீர் வசதியும் கொடுத்து, எருவும் போட்டு அருமையான ஒரு தோட்டத்தில் நான் ஒரு அத்திப்பழ மரத்தை நான் நடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய அந்த கான்செப்டை மட்டும் நீங்க மறக்க கூடாது. ஏன் இந்த ஒண்ணு மட்டும் இவ்வளவு வித்தியாசமான ஒரு நற்செய்தியா இருக்குது என்பதை இன்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில், பிரியமான திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி ஆகிய உன்னை நான் நேசித்து உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து உனக்கு ஒரு மேன்மை கொடுத்து இப்பொழுது நான் ஒரு திராட்சை தோட்டத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய கணக்கு என்ன, உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன, உன்னுடைய ஜீவன் என்ன, உன்னுடைய மேன்மை என்ன, உன்னுடைய பலன் என்ன, கடைசியாக உன்னால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்று கர்த்தர் எதிர்பார்க்கும்படி கர்த்தர் உன்மேல் கவனமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் உன்மேல் கவனமா இருக்கிறார். முதலாவதாக the unfruitful fig tree. இந்த இடத்துல ஒரு அத்தி மரத்தை குறித்ததான சூழ்நிலையை நாம் கவனிக்க போகிறோம். இது எங்க இருக்குது? வைன் யார்ட்ல இருக்குது, திராட்சை தோட்டத்தில் இருக்குது. அது ஒரு வைன் யார்ட்ல இருந்தாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வப்போது செக் பண்ணுகிறார். ஆண்டவர் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமே இல்ல கேட்கிறார், பேரிட்டு கேட்கிறார். he is asking the name. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? see, he knows the name and he wants to know where you are. நீ எங்க இருக்கிறேன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே உன்னை விசிட் பண்ண விரும்புகிறார். இது ஒரு சபை நடக்குதுன்னா சபையில என்னுடைய விசுவாசி எங்க பார்க்கிறதுக்கு விரும்புகிறார். என்னுடைய விசுவாசியினுடைய பிரசன்ஸ் எங்க இருக்குது, என்னுடைய விசுவாசியினுடைய எண்ணம் எங்க இருக்குது. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபினுடைய யோசனையும் சிந்தனையும் அதனுடைய நன்மையும் பலன் எங்கே என்று பார்க்க ஆண்டவர் he visits the place. ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇರುವಂತ ಕರ್ತನು, ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವ ಕರ್ತನು, என்னோடு கூட பேச விரும்புகிறார். he knows the name exactly. அவர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? so always ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் கதவை தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அவருடைய சத்தத்தை கேட்கணும். கேட்டா திறக்கணும். ஆமென். கேட்டா மட்டும் தான் திறக்க முடியும். நம்ம கேட்கலனா எங்கும் திறக்க முடியும்? வசனத்தை சரியா கேட்கலனா உங்க உள்ளம் எப்படி திறக்கப்படும்? வசனத்தையே கேட்கறது இல்லைன்னா உள்ளம் எப்படி ஓப்பன் அப் ஆகும்? ஆவி எப்படி பலப்படும்? அபிஷேகம் எங்க கொந்தளிக்கும்? ரினிவேஷன் எப்படி நடக்கும்? புதுப்பிக்கல் எப்படி நடக்க முடியும்? மனம் திரும்புதலும் ஒப்பு கொடுத்தலும் கேட்குதலும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ரினிவேஷன் நடக்கும், ஆசீர்வாதம் அபிவிருத்தி பெருகும். இந்த இடத்துல ஆண்டவர் தேடி வரார். a fig tree failed to be fruitful. ஒரு அத்தி மரம் தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா சலுகையிலும் கூட தன்னை ஒரு மேன்மையாக கருதவில்லை. அந்த அத்திப்பழம் தான் வைத்த இடத்திற்கு தகுதியாக மாறவில்லை. அந்த அத்தி மரம் நான் இருக்கிற இடத்திற்கும் மரியாதை கொடுக்கல, அந்த ஓனருக்கும் மரியாதை கொடுக்கல. தான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அது பலுகி பெருகி
ஆண்டவருக்கு எதிர்பார்த்த கனியை கொடுக்க வேண்டும், பலனை கொடுக்க வேண்டும். கொடாது போனால் ஓனர் எதுக்காக வருவார்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட ஆசீர்வாதம் எதிர்பார்க்க மாட்டாரா? இல்ல ஒரு பெற்றோர் தான் குழந்தைகிட்ட அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறப்போ, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு குழந்தை வரலன்னா அவங்க எவ்வளவு பதடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரலன்னா எவ்வளவு நாள் அவங்க காத்திருப்பாங்க, எவ்வளவு நாள் ஜெபிப்பாங்க, எவ்வளவு பதறுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பலனே இல்லைன்னா நான் என் பிள்ளைங்களுக்காக நான் என்னத்தை பண்ணாத விட்டேன், நான் என்ன செய்யாத விட்டுட்டேன், என் குழந்தைகளுக்கு இன்னும் என்ன செய்யணும் நானு யோசனை பண்ண மாட்டாரா? He visits. The fig tree deserves to be condemned. எப்போ பலனை கொடுக்கலையோ கண்டத்துக்கும் தண்டனைக்கும் திட்டுதலுக்கும் அவமானத்திற்கும் வெக்கத்துக்கும் காரணமாக மாறிவிடும். விசுவாசியே, எப்பொழுது நாம் நம்முடைய ஸ்தானத்தில் இருக்கவில்லையோ கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஆண்டவர் இதற்கு மேலாக என்னத்தை செய்ய முடியும்? விசுவாசியே, மனம் திரும்புதல் அவசியம். விசுவாசியே, தன்னுடைய வாழ்க்கையிலே சீர்திருந்துதல் அவசியம். விசுவாசியே, தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்வது அவசியம். நம்முடைய ஜீவிதத்திலே என்ன தப்பு என்ன கரெக்ட் என்பதை சிந்திக்காமல் போனால் ஆண்டவராகிய கர்த்தரோடு பேசுறார். மனம் திரும்பு, செயற்படு, நியாயத்தை கொண்டு வா. கர்த்தர் உனக்கு உபயோகம் செய்ய உதவி செய்ய காத்திருக்கிறார். A fig tree is spared. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிந்து பேசப்படுகிறது. ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரும் தகப்பனே. ஆண்டவரே, நீ எனக்கு அனுப்பிச்சது நல்லதுதான். இங்க இருக்கிற சூழ்நிலாம் பார்க்கிறேன், ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க மேற்கொள்ளணும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரும். ஆண்டவரே, நான் அவங்களுக்கு கொஞ்சம் எரு போடுறேன், கொஞ்சம் மனம் திரும்புதலை ஊத்துறேன், கொஞ்சம் அபிஷேகத்தை ஊத்துறேன், கொஞ்சம் எழுப்புதலை கொடுக்குறேன், கொஞ்சம் ஆராதனையை கொடுக்குறேன், கொஞ்சம் துதிக்கலை கொடுக்கல, வேத வசனத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் வாரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா சில நேரத்தில் சில மொட்டாட்டமா இருக்குதான் செய்தி, சில இதெல்லாம் நோ ப்ராப்ளம். இதெல்லாத்தையும் நான் கொஞ்சம் பார்த்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரும், கனி தர்ற வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி போடுறேன்னு ஆவியானவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் கெஞ்சுறாரு. ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான சுவிசேஷம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா! இட்ஸ் பிரிவிலேஜஸ். அதனுடைய பிரிவிலேஜ் என்ன? It is unfruitfulness. God forbearance. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். ஆண்டவர் மேல் பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குவார். The value of church membership, the individual responsibility. Unfruitful church, the child of God. The day of grace is drawing to the end. கடைசி நாட்களுக்கு வந்து விட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாள் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசினது உண்மையானால், கர்த்தராகிய தேவன் வேதவசனத்தின் மூலம் நம்மோடு பேசினது உண்மையானால், ஆவியானவர் நம்மோடு அசைவாடுறது உண்மையானால் மனம் திரும்ப. கடைசி நாட்கள் சமீபமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்தது. மனவாட்டி சபையாகிய நீ எடுத்துக் கொள்ளப்படுகிற காலம் வந்தது. இனி காலம் செல்லாது. மனம் திரும்புது அவசியம். ஊழியக்காரனே, மனம் திரும்பு. நீ எந்த உலகத்தின் கோணை கீழே காணப்பட்டு சபையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஊழியக்காரனே, மனம் திரும்பு. விசுவாசியே, மனம் திரும்பு. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட அருமையான திராட்சை தோட்டத்தில் ஒரு ஃபிக் ட்ரீ வைத்தார் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரும் மேன்மை, அதுவே ஒரு பெரிய மகத்துவம், அதுவே ஒரு பெரிய மகிமை. நம்ம ரட்சித்தார் என்ற நம்ம அருகதை உள்ளவர்கள் அல்ல. நம்மை மாற்றினார். இந்த ஊழியக்காரனை கர்த்தர் மாற்ற முடியுமா? மாற்றி சபையில வைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன் நான்? நீங்க என்ன நன்றி கடன் செய்ய போறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கும் பொழுது நாம் பலனை கொடுக்காது இருந்தால் என்ன நியாயம்? ஹல்லேலூயா! என்ன நியாயம்? கர்த்தர் நம்ம இவ்வளவு மேன்மையான இடத்துல வைத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும். மனம் திரும்ப விசுவாசியே. நம்பர் 1, observe every possible blessings. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்த வேண்டும். which God provides us. நமக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பயன்படுத்து. ஒவ்வொரு ஜெபத்தையும் பயன்படுத்து. ஒவ்வொரு மனம் திரும்பல் கூட்டத்திலே மனம் திரும்பு.
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எக்ஸாமின் ourselves, நம்மை நாமே சிந்தித்து பார்த்தால் எந்த இடத்துல நான் சீர்பொருந்த வேண்டும், எந்த வார்த்தைகளிலே சீர்பொருந்த வேண்டும், எந்த இடத்திலே நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்வாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் வரும். இல்லாமல் போனால் சாபம் உன்னை பிடித்துக் கொள்ளும் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். Examine yourself where you were a barren or fruitful. Follow the result. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்படி, நன்மை கொடுக்கும்படி, நான் ஏன் பழம் கொடுக்க முடியாத ஒரு கனி இல்லாத ஆளாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட சாபம் ஏன் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற முடியும். அவர் விடுதலை ஆக்க முடியும், தேவைகளை சந்திக்க முடியும், பழங்களை கொடுக்க தேவன் நமக்கு பலப்படுத்த முடியும். Number 3, call on us to be thankful to the Lord for sparing us. இவ்வளவு நாம் கடினப்பட்டவர்களாய் பழங்களை கொடுக்காமல் கனிகளை கொடுக்காமல் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறாரே, அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் சுவாமி, இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாயிரும் சுவாமி, அது பழம் கொடுத்துரும், நான் கொஞ்சம் எரு போடுறேன், நான் கொஞ்சம் ஜெபிச்சு பார்க்கிறேன், நான் துதிச்சு பார்க்கிறேன், கொஞ்சம் ஆலோசனை சொல்லி பார்க்கிறேன், நான் கொஞ்சம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இடத்தை கொடுக்குறேன், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன், அவங்க திருந்துருவாங்க சுவாமி, இன்னும் ஒரு வருஷம் கூட பொறுமையாயிரும் சுவாமி கெஞ்சுறாரு. ஹல்லேலூயா. விசுவாசியே, அப்படிப்பட்ட இரக்கம் கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக விசுவாசியே மனம் திரும்பு, மனம் திரும்பு. கர்த்தராகிய தேவன் தெளிவாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. That a solemn responsibility attaches to those who are within the grace of God. கர்த்தருடைய கிருபைக்குள்ளா இருக்கிற எந்த ஒரு விசுவாசியும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் அவர் நமக்கு உதவியாக இருப்பார். God notes the length of time that man continues fruitful. எவ்வளவு காலம் நீ மனம் திரும்புதலாவது மனம் திரும்பாமலும் கனி கொடாமல் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க முடியும்? ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே, நீர் எப்படி செபிப்பே என்பதை கூட உனக்கு புரியாதுன்னு நினைச்சு உனக்காக அவர் பரிந்து பேசுகிறாரே. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படி விட்டுற முடியும்? உன்னை விசிட் பண்றாரே, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்க வந்தாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடத்தக்க தேவன் இன்று உன்னையும் என்னையும் கர்த்தர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நீ ஒருவேளை சொல்லலாம், நான் ஊழியக்காரன், எனக்கு ரொம்ப பிரசங்கம் தெரியும், நான் எல்லா விவகாரத்தையும் நடத்திட்டுக்கிறேன். இது காண்ற சமூகத்தில் செல்லாது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப வருஷம் விசுவாசி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்னால ஒரு போதும் இப்படிப்பட்ட சோர்வுக்கு இடம் கொடுக்க நான் நல்லவன் அப்படின்னு நினைச்சினா டெஃபினெட்லி நாட். உன்னுடைய கனிகளினாலே உன்னை அறிவாய். உன்னுடைய கனிகளினாலே ஒவ்வொருவரும் அறியப்படுவார்கள். ஆனப்படினால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது நாம் கனியை தர வேண்டும். Hallelujah. The purpose of the mercy shown to them is to produce the change in them. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஒரு மாற்றத்தை வர வேண்டும். மாற்றம் வராவிட்டால் ஆவியானுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். விசுவாசியே மனம் திரும்பு. Hallelujah. Genuine repentance, however late, avails to save. எப்படி ஆகிலும் உண்மையான நேர்மையான மனம் திரும்புதல் இருந்தால் லேட் ஆயிட்டா கூட லேட்டஸ்டா நாம் ரட்சிக்குள்ளா வர முடியும், கனிகளை கொடுக்க முடியும். ஆனப்படினால் கர்த்தருக்குள் நாம் பலப்படுவது அவசியம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். Now the fig tree is going to bear fruit shows some sign of fertility. சுவாசியே, நான் ஜெபிக்கிறவராக இரு. பலன் ஒருவேளை இப்பொழுது இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் நீ ஜெபிக்கிறவராய் இருக்கிறாயா? உபவாசிக்கிறவராய் இருக்கிறாயா? மனம் திரும்பினவராய் இருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இருக்கிறாயா? உன் குடும்பத்தோடு நேசமா இருக்கிறாயா? உன் பிள்ளைகளை நீ படிப்பித்து டீச் பண்ற ஆளா இருக்கிறாயா? அல்லது உன்னுடைய சமாதானம் வாழ்க்கையில் இருக்கிறதா? உன்னுடைய மேன்மை குடும்பத்தை பற்றிருக்கிறதா? இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இல்லாமல் போனால் கனி தர்ற சிம்டம்ஸ் இல்லாமல் போயிடுமே. கனி ஒருவேளை லேட் ஆகலாம், ஒருவேளை பலன் கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் நம்ம கிட்ட இல்லைன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அர்த்தம் இல்லை. விசுவாசியே மனம் திரும்பு, விசுவாசியே மனம் திரும்பு, ஊழியக்காரனே மனம் திரும்பு. கடைசி காலம், இந்த காலம் இனி செல்லாது. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதாவது the fig tree,
நல்ல மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரேன். மறுபடியும் ஐ வாண்ட் யுவர் டோட்டல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஃபிக் ட்ரீ, அத்திப்பழம், ஒரு வருஷத்துல 3 பலன் கொடுக்கும். நல்லா கவனிச்சுங்க. அதனால எந்த செடியை வளர்க்குறதுனோட ஃபிக் ட்ரீ நல்ல ஒரு ஜாதி மரத்தை வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 முறை பலன் கொடுத்துரும். ஒன்று ஏர்லி ஸ்ப்ரிங், வசந்த காலம், வசந்த காலா கன்னடத்தில். நெக்ஸ்ட் சம்மர்ல கொடுக்கும். கோடை காலம், பேசிகே காலா 2வது பலன் கொடுக்கும். 3வது அண்ட் இன் ஆட்டம், இலை உதிருகிற காலம், சரட் காலா அப்படின்னு கன்னடத்தில் சொல்லப்படுது. சுவாசியே, வசந்த காலம், கோடை காலம், இலை உதிர் காலம், இந்த 3 காலத்திலும் அத்திமரம் பலனை கொடுக்கவே வேண்டும், கொடுக்கும். ஏர்லி ஸ்ப்ரிங், சம்மர் அண்ட் ஆட்டம், 3 வகையிலும் அந்த அத்திமரம் பலனை கொடுக்கும். ஞாபகம் பண்ணீங்க. மறுபடியும் உங்களோட கால்குலேஷன் கரெக்டா இருக்கணும். இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விசிட் பண்ண வரார். ஆண்டவராகிய கர்த்தர் விசிட் பண்ண வரார். ஆல்ரெடி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? பேசுங்க, சத்தமா பேசுங்க. 3 years over. That means spring, summer, autumn. Spring, summer, autumn. Spring, summer, autumn. 9 தடவையும் பலனை கொடுக்கவில்லை. 3 முறை, 3 வருஷம், அது 9 தடவையும் சந்தர்ப்பம் கிடைச்சோம், அது தன் பலனை கொடுக்கவில்லை. Please be careful. இப்போ நீங்க கால்குலேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். 9 yields, 9 பலன் கொடுக்க வேண்டிய தருணங்கள், 9 நன்மையை கொடுக்கக்கூடிய தருணங்கள். நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்று சொன்னால் அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர், the owner, the God, the Holy Spirit or the இயேசுவானவர் எல்லாம் வந்து சந்திக்கிறாங்க. அந்த டைம்ல 3 years, 9 முறை அது தன் பலனை கொடாமல் போயிற்று. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு ஞாபகத்துக்கு சொல்றேன். A fruit of different degrees of value, different degrees of value. உன்னுடைய தன்மை என்ன? உன்னுடைய மேன்மை என்ன? உன்னுடைய ஜெபம். Where is your prayer? Where is your fasting? Where is your justice? நியாயம் எங்க போச்சு? உன்னுடைய நீதி எங்க போச்சு? Where is your hard work? Where is your உங்களுடைய உழைப்பினுடைய வேல்யூ எங்க போச்சு? உன்னுடைய திறமை எங்கே? உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே? நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் அதனுடைய வேல்யூ எங்கே? says very clearly. 3வது வருஷம் ஆண்டவராகிய கர்த்தர் ஃபிக் ட்ரீ தோட்டத்துக்கு போல ஸ்பெஷலி ஆர்கனைஸ்ட் திராட்சை தோட்டத்துக்கு போகிறார். மேன்மையான இடம். அந்த இடத்துல போய் அவ்வளவும் செய்து இன்றைக்கு ஓனர், இன்றைக்கு காட் வந்து பலனை எதிர்பார்க்கும் பொழுது அந்த தோட்டத்திலே அந்த ஃபிக் ட்ரீ ஒரு வருஷம் ஸ்பிரிங் சம்மர் ஆட்டம், ஸ்பிரிங் சம்மர் ஆட்டம், ஸ்பிரிங் சம்மர் ஆட்டம், 3 வருஷம், 3 டோட்டலி 9 தருணத்தையும் கெடுத்துக்கொண்டு பலன் இல்லாமல் போனது. So 9 காலங்களிலும் 9 காலங்களிலும் பலன் இல்லாமல் போனது. இப்பொழுது ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். Are you a Christian? நீ ஒரு ஊழியக்காரனா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா? நீ ஜனங்களை நடத்துகிற ஒரு சிரேஷ்டமானவனா? அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ற தகுதி உள்ளவனா? 9 தருணத்திலும் நீ ஒரு பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், விசுவாசியே மனம் திரும்பு, ஊழியக்காரனே மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை பலனை கொடுக்க வாஞ்சிக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறார்.
9 காலங்களையும் தவித்து போட்டாய். இப்பொழுது God is giving one more opportunity. எப்படி அது? இன்னொரு வருஷம் கூட பொறுமையாயிரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவனுக்காக பரிந்து பேசுகிறார். இன்னும் ஒரு வருஷம் கூட பொறுமையாயிரும். ஆவியானவர் உங்களிடத்துல கெஞ்சுகிறார், இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் பொறுமையாயிரும். இன்னும் ஒரு வருஷம். That means again one more summer, one more winter, one more autumn. இன்னொரு 3 தருணத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் 3 தருணத்தை கேட்கிறார். அவங்களுக்காக சிபாரிசு பண்ற இன்னொரு 3 காலங்களை அவங்களுக்கு விட்டு கொடுங்க. அவங்க மாறுவாங்க. 3 வருஷம் மாறல, 9 தருணத்தை விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு 3 தருணத்தை கொடுங்க, அவங்க மாறுவாங்க. இல்லாவிட்டால் நான் என்ன சொல்லிட்டா, என்ன அழகான ஒரு சுவிசேஷனா, நான் திரும்பி வருவேன். இதுக்கு மாறா என்ன சொல்லப்படுது? வெட்டி போடப்படும் வசனம் சொல்லுது. அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்களா? என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மரத்தை வெட்டி போடுவேன் சொல்றார். இதை நான் இன்டைரக்டா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் இந்த 3 சான்ஸ் நான் கொடுக்கிறேன், அதையும் மீறி போயிட்டா நான் 2ஆம் வருகையாக வந்து இறங்குவேன். அப்பொழுது நீங்கள் யாரெல்லாம் பரிசுத்தவான்களோ அவர் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாகவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனுடைய மீனிங் என்னன்னா, அந்த அத்தி மரம், நீ யூதனானாலும் சரி, ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவனாலும் சரி, அல்லது ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, நீ எப்பேற்பட்ட அபிஷேகம் உள்ள ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நோ மேட்டர், நான் வருவேன். 9 தருணத்தையும் விட்டுட்ட, இன்னொரு 3 தருணத்தை தரேன். அந்த 3 தருணத்துக்குள்ளாக சரிப்பட்டா ரைட்டு, உன் பலனை கொடுக்கணும். கொடுக்காவிட்டால் நான் உன்னை வெட்டி போடுவேன். ஹல்லேலூயா. அதனுடைய மீனிங் என்ன? நான் வருகை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவேன். அப்பொழுது நீ பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, நீ கெஞ்சினாலும் பிரயோஜனம் இல்லை, நீ கத்தினாலும் பிரயோஜனம் இல்லை, நீ அலறினாலும் உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆண்டவராகிய கர்த்தருக்குள் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்படுகிறது? இது ரோட் சைட்ல இல்லை, இந்த செடி இட் இஸ் ராக்ல இல்ல, இது தான்ஸ் மத்தியில இல்ல, முள்ளுகள் குத்துச்சு, பாறை மேல போட்டீங்க, அதனால சூடுக்கு பாறையினால நான் வளர முடியலன்னு சொல்ல முடியல. இது ரோட் சைட்ல போட்டீங்க, எல்லாம் மெரிச்சு எனக்கு ஒன்னே இல்லாத போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் அருமையான தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறேன் என்றார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தோட்டத்தில் வச்சிருக்கிறேன்னா much is expected. அதிகம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதிகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் ஆசீர்வாதத்தினுடைய பலனை நீ அனுபவிக்க வேண்டும். ஆவியை கொடுத்தால் ஆவியினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். அபிஷேகத்தை கொடுத்தால் அபிஷேகத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். தீர்க்கதரிசனத்தை கொடுத்தால் தீர்க்கதரிசனத்துடைய பலனை நீ அனுபவிக்க வேண்டும். வெளிப்பாடை கொடுத்தால் வெளிப்பாடினுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரயோஜனம் என்ன? படிக்க வைத்தேன், என்ன பிரயோஜனம்? வேலைக்கு அனுப்பினேன், என்ன பிரயோஜனம்? நீ சம்பளத்தை கொடுக்கலனாக்கா என்ன பிரயோஜனம்? உனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் லோன் போட்டு உனக்கு பணத்தை கொடுத்தனே, உனக்கு இதை வச்சு கொடுத்தனே, அதை வச்சு கொடுத்தனே, இப்பொழுது என்ன நீ கொடுத்தாய்? பலன் என்ன? கேட்டாக்க கர்த்தர் சமூகத்தில் எப்படி பதில் சொல்ல முடியும்? ப்ளீஸ் யூ நீட் ஆன்சர். நீ ஒரு பொண்ணாதான கர்த்தர் வச்சார், உனக்குரிய குணாதிசயம் என்ன? என்ன ஜெபிக்கிறையா, துதிக்கிறையா, தாயினுடைய பாரத்தை சுமக்கிறவளா இருக்கிறாயா? அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறாயா அல்லது ஆசீர்வாதமா இருக்கிறாயா? பார்க்கணும் இல்ல? பிள்ளையா இருந்தால் பிள்ளை கொடுத்த தகப்பனுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு வாலிப பெண்ணாக பையனாக மாறி இருக்கிறாயா? அல்லது குடும்பத்தை குறித்ததான ஒரு பொறுப்பு வந்திருக்குதா? அல்லது குடும்பத்தை குறித்ததான மேன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்குதா? இல்லாவிட்டால் ஒரு தகப்பனிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்ப்பார்? பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஊட்டி விட்டேன், சோறு போட்டு விட்டேன், வயசு சாப்பிட்ற வயசு என்னால முடிஞ்சது, எதை பத்தி திங்க் பண்ணாம சாப்பிட்ற பிள்ளையாச்சு சொல்லிட்டு உன் வாயை கட்டல.
உன் துணி கேட்ட துணியை வாங்கி கொடுத்தேன், வசதியை கேட்ட வசதி வாங்கி கொடுத்தேன், இப்பொழுது வேலை கேட்ட வேலையை வாங்கி கொடுத்துட்டேன், நாளை எனக்கு என்ன பலன், இப்பொழுது எனக்கு கனிகள் தேவை என்று ஒரு தகப்பன் என்னால் அந்த பிள்ளை தகப்பனுக்கு என்ன பதில் சொல்வார்? சுவாசியே, திங்க் இட் ஓவர். தேவனாகிய கர்த்தர் உன் தோட்டத்திற்குள் நிற்கிறார். ஹல்லேலூயா. உன் தோட்டத்திற்குள் நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஊழியக்காரனே, நீ பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். உன்னிடத்தில் கொடுத்த விசுவாசிகள் எத்தன்மையா வைத்திருக்கிறாய், அவர்கள் எப்படிப்பட்ட போதனை, உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது, எக்ஸாம்பிளா இருக்கிறது. you have to show, otherwise நீ பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். we need to be very careful. ஆண்டவர் வர்றார். ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆதாமே எங்க இருக்கிறாய்? சாமுவேலே, சாமுவேலே. கர்த்தர் கேட்பார், சவுலே, முள்ளில் உதைக்கிறது உன் கடினமோ? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உன்னை சந்திப்பார். அது எந்த இன்ஸ்டன்ஸ் ஆனாலும் கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சந்திக்கிறது மட்டும் நிச்சயம். அது எந்த சூழ்நிலையும் நல்லதோ கெட்டதோ ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை சந்திக்கிறது நிச்சயம். ஆனப்படினால் விசுவாசியே, நீ பதில் சொல்ல ஆயத்தப்படு. ஸ்தோத்திரம். It had been a tree of the ornamental kind. ஐயா ஸ்தோத்திரம். கவனிச்சு பாருங்க, ஆர்னமெண்டல் செடி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பெரிய பெரிய பங்களா, 5 ஏக்கர் 10 ஏக்கர் இந்த மாதிரி பெரிய பெரிய லேண்ட் வச்சிருக்கிறவங்கெல்லாம் அந்த கேட்ல இருந்து உள்ள என்டர் ஆகிறப்பவே உங்களுக்கு ஃப்ரூட் செடியும் கனிகள் இருக்கிற செடியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆர்னமெண்டல் செடி வைப்பாங்க. பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு கிளாமரஸா இருக்கும், ரொம்ப ஜகஜோதியா இருக்கும். அது ஒரு பைசா பிரயோஜனம், பார்க்கறதுக்கு ஷோ. அருமையா புஷ்டியா ரொம்ப அழகா அந்த வழி காட்டி கொடுக்கும். வீட்டு போற வரைக்கும் அருமையான ஒரு செடி, நனவோ ரெட் கலரு, எல்லோ கலரு, கோல்டன் கலரு, கிரீன் கலரு, வித்தியாசமா புஷ் புஷ்ஷா தெரியும். ஆர்னமெண்டல் செடி பலன் கொடுக்காது. கனி செடி இல்லை, ஆர்னமெண்டல் செடி. சுவாசியே, you need to be little careful. You cannot be ornamental tree. நீ ஒரு அதாவது மிமிக்ரி செடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கனி கொடுக்கிற செடி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ பலனை கொடுக்கிற செடி. நீ தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறவர், தேவ வல்லமையினால் நிறைந்திருக்கிறவர், அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறவர், வல்லமையினால் நிறைந்திருக்கிறவர், தீர்க்க தரிசனத்தால் நிறைந்திருக்கிறவர், சொப்பனத்தினால் நிறைந்திருக்கிறவர், தரிசனத்தால் நிறைந்திருக்கிறவர். நோ மேட்டர் யார் எவ்வளவுனா காரித்து விட்டோம், என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். நான் உயர்ந்த கொடியாக நிற்கிற செடியாக நின்றேன், நீங்களாம் தாழ்ந்து தான் இருந்தீங்க. இருக்கிற விதமா சொல்லி ஒரு நாள் வரும், எகிப்தில் பார்த்து கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். யோசேப்பு சொல்லுவான், எகிப்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் சொல்றது உங்களுக்கு கேவலமா தெரியும். நோ வரி, யாரை பத்தி கவலைப்படாது. யோசேப்பே, நீ ஒரு நாள் எகிப்தில் நிற்பாய். உன் சகோதரர்கள் எல்லாம் வந்து அப்பதான் கண்டுக்குவாங்க, ஓஹோ இதுதான் நீ கண்ட தரிசனத்தினுடைய மீனிங்கா அப்படின்னு அவங்க கண்டுக்குவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சுவாசியே, திடப்படு. நோ மேட்டர், வீட்டில் உங்களுக்கு மரியாதை இருக்காது. நோ வரி, உங்க குடும்பத்தில் மரியாதை எதிர்பார்க்காதீங்க. உங்க குடும்பத்தார் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கே மரியாதை கொடுக்கலையா, உங்களுக்கு எங்க கொடுக்க போறாங்க? குடும்பமே மரியாதை கொடுக்காது, சொந்தம் மரியாதை கொடுக்காது, யார இஷ்டப்பட்டவங்க தான் இருக்கிற ரத்த பாசமே மரியாதை கொடுக்காது. we know, தெரிஞ்சுதான் வாழ்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார், தச்சனுடைய மகன் அவங்க சகோதரி கூட நம்ம ஊர்ல தானே வாழ்ந்துன்னு கிடக்குது, தெரியலையா? பார்க்கலையா? நானே இது தேவகுமாரனாக்கா யார் நம்புறாங்க? உலகம். நீ இன்னைக்கு அபிஷேகம் பட்டுட்ட, ஒரு தீர்க்கதரிசியா மாற்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் அபிஷேகம் உள்ளவராய் கர்த்தர் உன்னை சாமுவேலாய் மாத்திட்டார், இப்ப அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சவுல் என்ன நினைச்சுக்கிறாங்க, நீ பவுலா மாறிட்டன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறதை இல்லாததாகவும் இல்லாதது இருக்கிறவராய் மாற்றுகிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God of vineyard owner அவர் சொல்லுகிறார், sought fruit, உன்னிடத்தில் பழத்தை எதிர்பார்க்கிறேன். ஏசாயா 5:1-3 வரைக்கும் வாசிங்க ப்ளீஸ். நீங்க வாசிக்க வேண்டிய டைம் வந்துச்சு, தயவு செய்து இப்போ வாசிங்க. ஏசாயா 5:1-3. ஆமென். ஆமென். அதாவது நியாயம் தீர்க்க சொல்றார். இந்த இடத்துல கசப்பான பணங்களை கொடுத்து ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதனால ரெஃபரன்ஸ் அது கூட நீங்க சேர்க்க வேணாம். ஏன்னா இது கனி கொடுக்கலன்றதுதான் கணக்கு. இப்போ நம்ம கணக்கு கனி கொடுக்கல அப்படின்ற கணக்கு தான். ஆனா அதோட ஒத்து வாக்கியங்களை உங்களுக்கு வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஹார்டிகல்ச்சரல் அல்லது ஒரு வேளாண்மை, ஒரு பயிர் நிலம், இதை குறித்து கர்த்தர் ஆயிரக்கணக்கான வசனங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு அது தேவையில்லைன்னு தான் நம்ம அதிகமாக எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் இப்போவாவது இன்னைக்காவது கொஞ்சம் எடுக்கலாமேன்னு தான். அதாவது significance of special pain taken for the tree. ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தினுடைய விளைச்சலை பார்க்கும்படி எவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பெயின் எடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஒரு கண்காணிப்பு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் வரலையே. வாசிங்க ரோமர் 11:17-19 வரை. ரோமா ಬರೆದವರಿಗೆ 11:17-19. சத்தமா வாசிங்க. ஆமென். எஸ். சுபாவ் ஆகையா வாசிங்க. ஆமென். ஆமென். ஐயா, காட்டு ஒலிவ மரமும் ஒலிவ மரத்து நல்ல ஒலிவ மரம், இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கம்பேர் கொடுக்குறார். ஏதோடு கூட நீ ஒட்டிக்கின்னு, ஏதோடு கூட நீ சேர்ந்துக்கின்னு, நான் மென்மையா தான் இருக்கிறேன், நான் மகிமையா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் செழிப்பா தான் இருக்கிறேன், ஆல் ரைட் அப்படின்னு நினைக்கிற அருமை விசுவாசியே, உன்னை நீ சிந்தித்துக்கொள். நீ காட்டு ஒலிவ மரமா இருந்தால் மேன்மை பாராட்டாது. நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டி கொண்டபடினாலே நீ மேன்மையாக நீ கருதுகிறாய், அது தப்பு. அதையும் கர்த்தர் விட மாட்டார். ஆனபடினாலே சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், ஹல்லேலூயா, சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் காட்டு ஒலிவ மரத்தையும் நல்ல ஒலிவ மரமாய் கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி? சுபாவப்படி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவப்படி நாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தால் ஆண்டவர்
உன்னை காட்டு ஒளிவு மரமாய் இருக்கிற நீயே நல்ல ஒளிவு மரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆனப்படினால் விசுவாசியே, கர்த்தர் எவ்வளவு ஒரு அழகா இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கிறார், கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிங்க ஏசாயா 28:24 இருந்து வாசிங்க. யாழ் மட்டும் 4 இருந்து 5 வாசிங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 24, 25. பாருங்க எவ்வளவு அழகா பேசுறாருன்னா, கொஞ்சம் கவனிங்க. அதாவது உழுகிறவன் உழுகிறதற்கு நாள்தோறும் உழுறானா? திங்க் பண்ணுங்க சார். உழுகிறவனாக்கா அந்த காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழுதுனே இருப்பான். அவன் லேண்ட் எவ்வளவோ மடமடன் ஒரு வாட்டி உழுதுட்டானா கதை முடிஞ்சு போச்சு, உழுதாச்சு. தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறானா, நாளெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி பரம்படிச்சிட்டா திரும்ப பரம்படிச்சுக்கிறானா, தூள் பண்றானா, கட்டிகள் எல்லாம் உடைச்சு போடுறானா, ஒரு முறை பண்ணிட்டான்னா கதை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றார், சும்மா அத்தையே பெருசா, அதாவது விவரிச்சுக்குன்னு இருக்க வேணாம், இருக்கிறத எக்ஸாஜரேட் பண்ணி காட்ட வேணாம். ஒருத்த உழுறானாக்கா ஒரு முறை அவன் லேண்டை உழுதுட்டான்னா கதை முடிஞ்சு போச்சு. பரம்படிக்கிறானா, அங்க இருக்கிற கட்டிகளையும் தூள்களையும் தேவையில்லாதெல்லாம் பொறுக்கிறானா, ஒரு முறை பொறுக்கிட்டானா கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் மேல நிறைவின பிறகு, அதெல்லாம் நிறைவிட்ட பிறகு அதற்கேற்றத்தில் உளுந்து அப்படி தெளிச்சிருவான், சீரகத்தை தெளிச்சிருவான், முதல் தர கோதுமையை தெரிந்து கொண்டு வார் கோதுமை கம்பையும் விதைச்சிட்டு பேசாம போய் கதை முடிஞ்சிடும். ஐயா, நீ செடியாய் வளரணும், நீ பூ பூக்கணும், காய கொடுக்கணும், நீ பழம் கொடுக்கணும். இதுதான் சம்பிரதாயமா காலகாலமா நடக்கிற கதை. ஆனால் சம்மரு, விண்டரு, ஆட்டமு, இது போல 3 வருஷம் கழிஞ்சு போய் 9 தருணத்தையும் நம்ம கெடுத்துக்கின்னு எந்த பலனும் கொடுக்காம நானும் ஒரு மனுஷன் சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா இது நியாயமா? இது போதுமா? இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் பலனை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க பாருங்க. ஏசாயால எவ்வளவு அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க பாருங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமோஸ் புத்தகத்திலும், அதாவது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஜாஸ்தி படிக்கிறது வேண்டாம், அதனால நான் தெளிவா முடிச்சுக்கிறேன். கிறிஸ்துவாசியே, ஒரு விதை செத்ததே ஆகில், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. விதை செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். வெரி குட். மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும். ஒரு விதை செத்ததே ஆகில் எப்படி கொடுக்கணும் பலன்? மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்க நினைக்குவானா அந்த கோட்டீஸ்வரர் மாதிரி நமக்கு பணத்தை கொடுக்க முடியாது சார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எவ்வளவு வளர்த்திருக்கிறாரோ அதுக்கேற்ற பலனை கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறாரோ அதுக்கு தகுந்த பலனை நம்ம கொடுக்கலாமே. செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே இந்த 3வது விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது அத்திமரம் திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டு கனிகளை கொடுக்க சந்தர்ப்பம் 3வது வருஷத்துல எல்லாரும் மீட் ஆகுறாங்க. ஓனர் மீட் ஆகுறாரு, பரிந்து பேசுகிறவர் மீட் ஆகுறாரு, தோட்டக்காரன்னு மீட் பண்றாரு, அங்க உதவியாளர் எல்லாரும் மீட் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் இது லேண்ட கூட கெடுக்குது? ஏன் இது லேண்ட கூட கெடுக்குது? அந்த இடத்த கூட மறைச்சுனுக்குதே, வெட்டி போடு. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாக நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, கர்த்தாவே கொஞ்சம் பொறுமையாயிரும். ஆண்டவரே, கர்த்தாவே கொஞ்சம் பொறுமையாயிரும். இன்னும் ஒரு வருஷம் கூட பொறுமையாக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் கூட பொறுமையா இருக்கலாம். கனி கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது கனி கொடுக்கும். கொடுக்கும். நான் கொத்தி எரு போடுவேன், அதை பாதுகாப்புவேன், பராமரிப்பேன், அதை கொஞ்சம் நான் தைரியப்படுத்துவேன், உற்சாகப்படுத்துவேன். அது இன்னொரு வருஷத்துக்குள்ள பலனை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஹல்லேலூயா. The loving intercessor, Christ the life giver,
அவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்தபடி ஆவியானவர் நமக்கு பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடினா ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்கிறவரையால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஸோ ஆவியின் சிந்தை அறிகிறபடினாலே நம்மை தேற்றி தைரியப்படுத்துகிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடைத்து தொந்தளிப்பை அடைத்தினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. எந்த விஷயமானாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அமைதல் உண்டாக்குகிற தேவன். 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தங்களை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார் என்று சொல்லி நாம் யாரும் அட்வான்டேஜ் எடுக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் த செகண்ட் கமிங். இந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கனி கொடுத்தால் சரி. வாசிங்க 9ஆம் வசனம். அதாவது சுவிசேஷம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. லாஸ்டா சொல்ற தீர்ப்பு தான். நம்ம படிச்ச சுவிசேஷத்துல படிச்சதான 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளோ, யூதனா இருந்தாலோ, அல்லது நீ உலகத்துக்கே ஒரு பிரபலமான ஆட்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அல்லது நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக செயல்பட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்துக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அபிவிருத்திக்கு பலனை கொடுக்கிறவளா இருந்தால் சரி, இல்லாவிட்டால் நான் வருவேன், நான் உலகத்துக்கு வருவேன், 2ஆம் வருகையாய் வருவேன். எனக்கு பிரியமானவர்களை நான் என்னோடு கூட கூட்டிக் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. நான் என்னோடு கூட கூட்டிக் கொண்டு போகிற நேரம் வந்தது. அதை இனி நான் இன்னொரு வருஷமோ, இன்னும் கொஞ்ச நாளோ, இன்னும் கெஞ்சறதுக்கோ, இனி எரு போடுறதுக்கோ டைம் இல்லை. நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நமக்குள் இருப்பதாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் செய்கிற ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்திலே ஹல்லேலூயா உன்னை மேன்மையாய் கருதி வைக்கக்கூடாத இடத்திலே ஒத்துக்கொள்ளாத, உலகம் ஒத்துக்கொள்ளாத சந்தர்ப்பத்திலேயும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வைன்யார்டில் நம்மளை வச்சார். அப்படியானால் நான் என்னுடைய மேன்மையும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஏற்ற ஒரு பலனை நான் கொடுக்க வேண்டாமா? நன்மையை கொடுக்க வேண்டாமா? ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டாமா? நான் மனம் திரும்ப வேண்டியதா இருந்தால் மனம் திரும்பலாமே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தால் ஒப்பு கொடுக்கலாமே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டியதா இருந்தால் தாழ்மைப்படலாமே. இயேசுவின் வருகை சமீபமானபடினாலே மிக கேர்ஃபுல்லாக இந்த காரியத்தை டீல் பண்ணும். A fig tree in the vineyard. Hallelujah. A fig tree in the vineyard. மிக கவனத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.